குறிப்பா திமுகவுக்கு தான் லாபம். ஏன்னா, இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, லைனா வழக்குகள் வச்சிருக்காங்க. ஒரு 25, 30 கேஸ் போடலாம் அப்டின்ட்டு இருக்காங்க. இந்த முறை தெளிவா இருக்கிறாங்க. எல்லா கேஸையும் ஒரே நாள்ல வந்து இல்ல 25, போடக்கூடாது. 30 கேஸ்னா வந்துட்டு அவர் மேல என்னென்ன செக்ஷன்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவர் வைப்பாங்க? பேசாத ஆளுங்களே கிடையாதுல்ல. எல்லா மாவட்டத்திலயும் எல்லார பத்தியும் பேசி வச்சிருக்கிறாரு. எல்லா அதிகாரிகள பத்தியும் பேசி வச்சிருக்கிறாரு. எல்லா அரசியல் தலைவர்கள், கட்சி பிரமுகர்கள் எல்லார பத்தியும் பேசியிருக்கிறாரு. இது சம்பந்தமா ஆல்ரெடி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஆனா ம், அந்த ம். கம்ப்ளைண்ட்ஸ்க்குலாம் வந்து எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்க. ஏன் எஃப்ஐஆர் போடலன்னா, இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதுக்கு அரெஸ்ட் பண்ணா, பாருங்க நான் இந்த மாரி நான் வந்து ஊழல நான் வெளிக்கொண்டு வந்தேன். அதுக்காக என்ன கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்றதுக்காக அதுக்குள்ள எஃப்ஐஆர் போடாம அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ ரிமாண்ட்ல இருக்கிறாரு. இது வந்து காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கை. இப்ப அவங்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஓகே. கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னும்போது, அடுத்த கட்டமா அவங்க எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம். அது கைதும் பண்ணலாம் திரும்பவும். அதனால இதுதான் இவங்களுக்கும் ஒரு சான்ஸ். லைனா ஒரு 30 கேஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வழக்குகளுக்கும்